அனைவருக்கும் வணக்கம். சுயமரியாதை இயக்கத்தை வந்து 3வது பார்ட்டு பார்த்துட்டு இருக்கோம். 1வது பார்ட்டு அப்லோட் பண்ணிட்டேன், 2வது பார்ட்டு அப்லோட் பண்ணியிருக்கேன். சரியா? 3வது பார்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? 3வது சுயமரியாதை மாநாடு. ஓகேவா? இது விருதுநகரில் நடந்தது சொன்னேன். 1931 8 ஆகஸ்ட். ஓகேவா? விருதுநகர். பன்னீர்செல்வம் கொடுப்பாங்க அல்லது சண்முகம் சொல்ல இருப்பாங்க. 2 பேர் இருப்பாங்க, பார்த்து வச்சுக்கோங்க. 3வது சுயமரியாதை மாநாடு விருதுநகரில். காஞ்சிக்கே சண்முகம் இருப்பார், பன்னீர்செல்வம் இருப்பாங்க, பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? விருதுநகர் மாநாடு. ஓகே, தொடங்கி வைத்தவர் யாருன்னா இந்திராணி பாலசுப்ரமணியம் தான் தொடங்கி வச்சுருப்பாங்க. முக்கிய பங்கேற்பாளர் யார் அப்படின்னா ஈவே ராமசாமி, டாக்டர் தர்மலிங்கம், ஆர்கே சண்முக செட்டி, குத்துசி ராமசாமி. ஆல்ரெடி குத்துசி ராமசாமி அங்கே இருக்காரா, இவங்களும் பங்கேற்பாளராக சண்முக செட்டியாரெல்லாம் இருக்கிறாங்க. ஓகேவா? ஆனால் நீங்கள் வந்து பன்னீர்செல்வம் தான் ஆன்சருங்க. ஓகே, ஒரு சில டிஎன்பிசி கொஷனில் பன்னீர்செல்வம் கொடுக்கல, அந்த இடத்துல வந்து சண்முக செட்டியார் கொடுத்துருக்காங்க. அதனால் நான் அங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சரியா? கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். 3வது கன்ஃபார்ம் அவர் தான். ஓகே, சண்முகம் செட்டியார் வந்து பார்த்தீங்கன்னா பங்கேற்பாளராக இருந்திருக்காரு. சண்முகம் வந்து காஞ்சி சண்முகம் வந்து பார்த்தீங்கன்னா தலைவராக இருந்திருக்காருன்னு சொல்கிறாங்க. ஒரு சில டேட்டாவில் வந்து பன்னீர்செல்வம் தான் தலைவராக இருக்கின்ற டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க. தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட முக்கிய தீர்மானங்கள்னு பார்த்தா தலைவர் வந்து சண்முகம் தான், மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தலைவர் வந்து 3வது மாநாட்டுக்கு விருதுநகர் நடத்து, அதுக்கு வந்து சண்முகம் தான் தலைமை தாங்குறாரு. பன்னீர்செல்வம் இருப்பார். சரிங்களா? ஆப்ஷனில் வந்து பன்னீர்செல்வம் கொடுத்துட்டு சண்முகம் கொடுக்கலன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர்செல்வம் போடலாம். ஓகேவா? அதுக்கு அது போடலாம், அது பிரச்சனை இல்லை. சண்முகம் கொடுத்துருந்தாங்கன்னு சண்முகம் தான் போடணும். ஓகேவா? சரி, ஓகே, கான்ஃபியூஸ் ஆக வேண்டாம். டிஎன்பிசியில் அப்படி தான் கேட்பாங்க. 2 வருஷம் 11 மாதம் 18 நாளுக்கு 17 நாளெல்லாம் கேட்டிருக்காங்க. தெரியல என்ன சொல்கிறேன்ட்டு. கான்ஸ்டியூஷன் எத்தனை நாளில் வந்து மேக் பண்ணன்றது 18 நாள்ன்றது ஆக்சுவல் டேட்டா, 17 நாள்னு கொடுத்துருக்காங்க, பார்த்து வச்சுக்கோங்க. சரி, மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட முக்கிய தீர்மானங்கள்னால் வர்ணாசிர தர்மத்திற்கு எதிர்ப்பு. வர்ணாசிர தர்மம் மிக கொடுமையாக கண்டிக்கத்தக்கது. பிறப்பின் அடிப்படையில் மனிதர்களை தீண்டத்தகாதவர்கள், நெருங்காதவர்கள் என கருதுவது மனித நேயத்திற்கு எதிரான ஒரு பெருங்குற்றம் என அறிவிக்கப்பட்டது. ஜாதி மறுப்பு திருமணம் வந்து ஊக்கம் பெற்றது. அதாவது கலப்பு திருமணங்கள், ஜாதி மறுப்பு திருமணம் பெருமளவில் ஊக்குவிக்கப்பட்டது. அதுக்கடுத்து ஜாதி சமய இனம் பாராமல் சுய விருப்பத்தின் அடிப்படையில் வாழ்க்கை துணையை வந்து தேர்வு செய்யும் உரிமை அனைவருக்கு இருக்கின்றது வலியுறுத்தப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அப்புறம் கோயில் மற்றும் பொது நிதி தொடர்பான தீர்மானங்கள். பொதுமக்கள் வரி பணத்தில் இருந்து கோயில் வழிபாட்டிற்கோ அல்லது மத சடங்கிற்கோ செலவு செய்யக்கூடாது. கடவுளுக்கும் பக்தர்களுக்கு இடையே புரோகிதர் எவரும் வந்து இல்லை அப்படின்றது திட்டவட்டமாக வலியுறுத்தப்பட்டது. அதே மாதிரி புதிய கோயில்களை, வேத பாடசாலைகள், சத்திரங்கள் போன்ற பொது பணத்தில் வந்து கட்டப்படக்கூடாதுன்றது தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கோயிலுடைய வருவாய்கள் அனைத்தும் தொழில், கல்வி மற்றும் அறிவியல் தொழில்துறைக்கு ஆராய்ச்சிக்கு பயன்படுத்த வேண்டும் அப்படின்றது சொல்கிறாங்க. கோயில் திருவிழாக்களில் பதிலாக பொதுமக்கள் பயன் தரக்கூடிய சுகாதாரம், தூய்மை விழிப்புணர்வு இந்த கண்காட்சி நடத்துங்க, எதுக்கு திருவிழா நடத்துகிறீங்க அப்படின்றது சொல்லியிருக்காரு. ஃபுல் கான்செப்ட் என்னென்னா மக்கள் சமூக அக்கறை, அவங்களுக்கு ஹெல்த்து, அவங்களுக்கு எஜுகேஷனு சமமாக இருக்கணும். அது மட்டும்தான் அவர் மைண்டு. ஓகேவா? நீங்கள் வந்து தேவையற்ற மீன் செலவெல்லாம் வேணாம், கோயில் திருவிழாக்கள் பதிலாக பொதுமக்களுடைய பயன்படுத்துங்க, சுகாதாரம் மற்றும் தூய்மை விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க அப்படின்றது சொல்லியிருக்காரு. எஜுகேஷன் பொறுத்தவரையும் கல்வி மற்றும் சமூக நீதி, ஆண் பெண் இருபாலருக்கு சமமான கட்டாய ஆரம்ப கல்வி வழங்கணும். உயர்கல்வியில் தொழிற்கல்வி சேர்க்கையை வந்து சமூக நீதி கொள்கை இடஒதுக்கீடு முறையாக பின்பற்ற வேண்டும். வேதம், சமஸ்கிருதம், இந்தி போன்றவற்றை பரப்புவதை எவ்வித பொது நிதியும் பயன்படுத்தக்கூடாது. பொது நிதியை பயன்படுத்தாதீங்க. ஃபண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏன் வந்து பார்த்தீங்கன்னா வேதம் சொல்லிக் கொடுக்கறதுக்கும் இந்தி சொல்லிக் கொடுத்து பயன்படுத்துகிறீங்க, அது பயன்படுத்தாதீங்க. சமூகத்தில் மூட நம்பிக்கையை பரப்பும் தன்மை வந்து அந்த நூல்களை எல்லாம் தடை பண்ணுங்க, அது வேணாம் அப்படின்றாரு. சுயமரியாதையினுடைய முக்கிய நிகழ்வுகள் கால வரிசைப்படுத்து. இதோடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த செஷன் முடியும். 1929 ஃபஸ்ட்டு மாநாடு, செங்கல்பட்டு மாநாடு, ஜாதி ஒழிப்பு, பெண்கள் உரிமை, பகுத்தறிவு இது வந்து அடிப்படை கொள்கையாக வகுக்கப்பட்டது.
ரெண்டாவது ஈரோடு மாநாடு, மக்கள் தொகையின் அடிப்படையில் ஜாதி பெயர்கள் முழுமையாக நீக்க வேண்டும்ன்றது ரெண்டாவது மாநாடு. மூணாவது மாநாடு சுயமரியாதை 32 சுயமரியாதை சமதர்ம திட்டம். இதானா சிங்காரவேலன் அவர்கள் ஆலோசனை பேரில் பெரியார் வந்து சுயமரியாதை சமதர்ம திட்டம், அதுதான் ஈரோடு திட்டம் சொல்லுவாங்க. இதுதான் நான் அப்போ சொன்னேன். இந்த திட்டம் உருவாக்குறாரு. சமூக மாற்றத்துடன் பொருளாதார சமத்துவத்தை உருவாக்கத்துக்கு தான் இந்த திட்டம். கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மற்றும் சுயமரியாதை இயக்கம் இணைந்து செயல்பட்டதான் இது. கம்யூனிஸ்ட் பார்ட்டினா கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குல்ல, சிங்காரவேலன் வராருல்ல, அப்போ கம்யூனிஸ்ட் பார்ட்டியும் சுயமரியாதை இயக்கமும் சேர்ந்தது தான் இந்த ஈரோடு திட்டம். இந்த ஈரோடு திட்டம் எந்த வருஷம்னு கேட்கலாம். இந்த ஈரோடு திட்டம் எதுக்காகன்னு கேட்கலாம். ஓகேவா? சமூக மாற்றத்துடன் பொருளாதார சமத்துவம் உருவாக்கணும் அப்படின்னா சமமாக டெவலப் ஆகணும். எல்லாமே சமமாக டெவலப் ஆகிறது தான் நோக்கமாக கொண்டது. ஓகேவா? அதனால தான் கம்யூனிஸ்ட் பார்ட்டியும் சமூக சுயமரியாதை இயக்கமும் இணைந்து செயல்பட்டது. இது கேட்கலாம். அடுத்து இந்திய எதிர்ப்பு போராட்டம் 37 நடக்குது. ராஜாஜி தலைமையில் இந்தியா அறிமுகப்படுத்தப்படுறாங்க. பெரியார் தலைமையில் தீவிர போராட்டங்கள் இந்திய அளவில் வெடிக்குது. 1952 அதிகாரப்பூர்வமாக 1952 செப்டம்பர் 29 பெரியார் சுயமரியாதை பிரச்சாரம் வந்து பார்த்தோன்னா நிறுவனம் அப்படின்ற பெயரில் வந்து இயக்கம் வந்து பார்த்தோன்னா அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்டது. தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? சுயமரியாதை பிரச்சார நிறுவனம் என்ற பெயரில் இவ்வியக்கம் அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்டது. சுயமரியாதை திருமணங்கள் பொறுத்தவரையும் வரையறை சிறப்புகளாம் புரோகிதர் மத சடங்குகள் இல்லாத எளிமையான திருமணம், சமஸ்கிருதம் மந்திரங்கள் ஓதப்படாமல் தமிழ் அல்லது தங்களுக்கு புரிந்த மொழியில் உறுதிமொழி ஏற்கிற முறை, ஆடம்பரமற்ற வரதட்சணையற்ற மிக குறைந்த செலவில் ஒரு சீர்திருத்த திருமண முறையாக இந்த சுயமரியாதை திருமணம் இருந்தது. சட்டாங்க அங்கீகாரம் பொறுத்தவரையும் பேரறிஞர் CN அண்ணாதுரை தமிழக முதல்வராக இருந்தபோது சுயமரியாதை திருமணங்கள் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு சட்டாங்க அங்கீகாரம் கொடுக்குறாரு. இதற்காக இந்து திருமண சட்டத்தில் பிரிவு 7A சேர்க்கப்படுகிறது. 1968 ஜனவரி 20க்கு அப்புறமா இது வந்து பார்த்தோன்னா அதிகாரப்பூர்வமாக நடைமுறைக்கு வந்தது. இந்த பிரிவெல்லாம் இம்பார்ட்டன்ட் பார்த்து வச்சுக்கோங்க. பிரிவு 7A. ஓகேவா? அடுத்து சுயமரியாதை இயக்கத்தினுடைய முக்கிய இதழ்கள் பார்த்தோன்னா குடியரசு. டேட்டோடு இங்கே கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டே ஆல்ரெடி பார்த்துருக்கோம். முதன்மையானதெல்லாம் படிச்சிட்டோம். இருந்தாலும் இங்கே டேட்டோடு இருக்குது. ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஈரோட்டில் வந்து பெரியார் வந்து தொடங்குறாரு 1925 மே 2 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சுயமரியாதை இயக்கத்தினா முதன்மை இதழாக இருந்தது பகுத்தறிவு, பெண் உரிமை, சமூக நீதி, சாதி ஒழிப்பு மற்றும் மூட நம்பிக்கை எதிரான கொள்கைகளை மக்களிடம் கொண்டு சேர்த்தது. அச்சகம்ன்றது வெளியிட பெரியாருடைய உண்மை விளக்க அச்சகம் மூலமாக அச்சகம் பேர் என்னது? ப்ரெஸ் பேர் உண்மை விளக்க அச்சகம். இது மூலம் முதல் இதழை வந்து ஞானியார் சுவாமிகள் முறைப்படி வெளியிட்டார். இதெல்லாம் கொஸ்டினுங்க, பார்த்து வச்சுக்கோங்க. ஞானியார் சுவாமிகள் தான் முறைப்படி வெளியிட்டது. அதுக்கடுத்து புரட்சி 1933 நடக்குது. அதுதான் 33 வந்து பார்த்தோன்னா புரட்சி என்ற இதழ் வெளியாகுது. இப்போ தான் முதல் வெளியீட்டாளர் யாருன்னா பெரியாரினுடைய சகோதரி யாருன்னா கண்ணம்மாள். இவங்க தான் வந்து புரட்சின்றது செயல்பட்டார். இதன் மூலம் தமிழ்நாட்டு இதழியல் துறையில் ஒரு பெண் வெளியீட்டாளர் என்ற பேர் வந்து கண்ணம்மாக்கள் கிடைக்குது. சரியா? அடுத்து வந்து பார்த்தோன்னா தேர்வில் அடிக்கடிக்கு எதிர்பார்க்குற வினாவனா 3ஆம் சுயமரியாதை இயக்கம் எங்கே நடந்தது? விருதுநகர் 1930 ஆகஸ்ட் 8-9. சுயமரியாதை சமதர்ம திட்டம் ஈரோடு திட்டம் உருவாக்கப்பட்ட ஆண்டு எந்த வருஷம்னா 1932. சிங்காரவேலன் ஆலோசனைப்படி தான் உருவாக்கப்பட்டிருக்கும். தமிழ்நாட்டில் சுயமரியாதை திருமணத்திற்கு சட்ட அங்கீகாரம் வழங்க முதல்வர் யார் அப்படின்னா அண்ணாதுரைங்க. சுயமரியாதை திருமணங்கள் அங்கீகரிக்க இந்து திருமண சட்டம் சேர்க்கப்பட்ட பிரிவு எதுனா செக்ஷன் எதுனா செக்ஷன் 7A. செக்ஷன் 7A. சுயமரியாதை இயக்கத்தின் அதிகாரப்பூர்வமான இதழான குடியரசுன்றது எந்த நாளில் தொடங்கப்பட்டதுன்னா மே 2, 1925. தமிழ்நாட்டில் முதல் பெண் நாளிதழ் இதழீட்டாளர் யார்? அதாவது கண்ணம்மா. அவங்க தான் வந்து வெளியீட்டாளராக இருந்திருக்கிறது. ஓகேவா? புரட்சி இதழ் வந்து 1933 வெளியாகுது. சரியா? இது 3வது பார்ட்டுங்க. ஒன்று இருக்குது. சரியா? ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்குறேன். நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த ஏரியா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். படிச்சுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட்ப்பா. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும்தான் பார்க்கணும்.
பொலிட்டிக்கல் ரிலேட்டடாக எந்த ஒரு இதுவும் வரக்கூடாது. சரிங்களா? எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்துக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.